ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேக்கிங் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு டெசர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பிஸ்கட் எதுவானாலும் ஓகே தான். நான் மேரிகோல்ட் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இந்த பிஸ்கட் எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிஸ்கட்டை பவுட்ரு பண்ணி எடுத்த அப்புறம் சில பிஸ்கட்லாம் உடையாமல் இருக்கும். அந்த பிஸ்கட்டெல்லாம் நல்லா கை வச்சு நல்லா உடைச்சி விட்டுக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஒரு டின் எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டெல்லாம் அந்த டின்னில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 50 கிராம் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பிஸ்கெட்டில் சேர்த்துலாம். நம்ம பிஸ்கெட்டில் கரெக்டாக 8 டேபிள் ஸ்பூன் போல் நான் பட்டர் ஆட் பண்ணேன். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிஸ்கட்டை கையில் உருண்டை பிடிச்சா அது கரெக்டாக ஸ்டிஃபாக நிற்கணும். அப்படி கரெக்டாக நின்னால் தான் நம்மளோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நம்மளோட டின்னில் பிஸ்கெட்டை ஒரு லேயர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிஸ்கட்லேயே ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு 1 hour கிட்ட ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து நம்ம செகண்ட் லேயர் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்திருக்கேன். என்ன பால்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாலை ஹீட் பண்ணிடலாம். பாலில் ஒரு கொதி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நான் மில்க்மேட் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் மில்க்மேடு சரியாக இருக்கும். நம்ம 1/2 கப் மட்டும் சேர்த்தா போதும். மில்க்மேட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட செகண்ட் லேயரும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீசரில் இருக்க நம்மளோட ஃபஸ்ட் லேயரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்து அதில் ஒரு ஜல்லடை வச்சு நம்மளோட பால்
க்ரீம் மிக்ஸ்சரை அதில் நான் ஆட் பண்ணுவோம். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த லேயர் செட் ஆகும். சீக்கிரமாக எடுத்தால் இந்த லேயர் செட் ஆகிருக்காது. இந்த லேயர் செட் ஆனதும் நம்ம 3rd லேயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம 3rd லேயருக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஏற்கனவே 50 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது யூஸ் பண்ணி போக மிச்சம் இருக்க பட்டரை நம்ம ஒரு சாஸ்பேனில் எடுத்துப்போம். பட்டர் கூட 150 கிராம் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த சாக்லேட்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் தான் நான் எடுத்திருக்கேன். இதையும் நீங்கள் என்ன ஃப்ரெஷ் க்ரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கலாம். அப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்க நம்மளோட லேயர்ஸை எடுத்துடலாம். பிஸ்கட் லேயர் அண்ட் க்ரீம் லேயர் ரெண்டுத்தையும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, அந்த ட்ரேயை வெளியே எடுத்து வச்சு இந்த சாக்லேட் மிக்ஸை நம்மளோட ட்ரேயில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளாக சூப்பரான டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஓவர் நைட்டுக்கு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ண அப்புறம் நம்மளோட டெசர்ட் இப்படி தான் இருக்குது. அதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். லேயர் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட டெசர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.